வெல்கம் டு அக்ஷூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா சங்க்ஸ் பெரட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, தக்காளி இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுக்கலாம். சைடில் தேவையான சோயா சங்க்ஸ் எடுத்து வச்சுட்டு இதுக்கு பவுடர் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் தான். வேறு எல்லாமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் குண்டு தனியா, கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் மிளகா, அதுவும் அதே மாதிரி தேங்காயும் நம்ம இந்த ட்ரை ரோஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சோயா சங்க்ஸை வந்து வேக வச்சுக்கலாம். அதை வந்து நல்லா சுடு தண்ணி பாயில் ஆகும்போது நம்ம சோயா சங்க்ஸை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம். சூடு ஆறட்டும். சைட்லேயே வந்து நம்ம அதுக்குள்ளே மசாலாஸ் போட்டுடலாம். ஒரு கடாயை வச்சுட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாமே அதில் போட்டுட்டு லைட் பண்ணிங்கன்னா அது நல்லா ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அந்த ஸ்மெல்லுலேயே நம்மளுக்கு தெரியும் அது ஆனது. அப்போது அது கூட வந்து தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அது ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். சோயா சங்க்ஸை வந்து நல்லா சூடாகிறதுக்கப்புறமா நல்லா தண்ணியெலாம் புழிஞ்சிட்டு சோயா சங்க்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து கடாயில் வந்து கோகனட் ஆயில் விட்டுட்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிட்டாலே தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு தண்ணி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்மளோட சோயா சங்க்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் மிளகாத்தூள் எதுவுமே போடல. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா தான் இதுக்கு வந்து டோட்டலான கரம் மசாலா எல்லாமே இதில் தான் இருக்குது. அப்போ நம்ம அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து பெரட்டுன்றதுனால ஒரு மாதிரி கிரேவியாக இருக்காது, ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் லைட்டாக செமி கிரேவி மாதிரி செமி ட்ரை கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக நம்ம இது கொஞ்சம் கொதிக்கலாம் ஆரம்பிக்கும்ல அப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கணும். இதில் லைட்டாக சுகரை ஆட் பண்ணதுக்கப்புறமா கிரேவி நம்மளோட என்ன சொல்கிறது கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லிலாம் தூவி லைட்டாக லெமன் புழிஞ்சி இறக்கிட வேண்டியதான். சப்பாத்திக்கு இது செம்மையான காம்பினேஷன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.